அது 3, 6, 8, 12 மறையாம இருந்தால் அந்த வளர்பிறை சந்திரன் நம்ம அர்ச்சனை பண்ற பாரு, அதுதான் அந்த அர்ச்சனை பண்றது தான் அந்த 108 பாதங்கள். இவனுடைய மனநிலையை ஈஸியா புரிஞ்சிங்கன்னா சந்திரன் எப்படி உட்காந்துருக்குன்னு பார்த்தா அவங்களுடைய மனநிலையை ஈஸியா புரிஞ்சிக்கலாம். இந்த நட்சத்திரம் அது அந்த உட்காந்துருக்க மனசை அழகா கண்டுபிடிச்சிக்கலாம். விட்டு கொடுப்பானா, விட்டு கொடுக்க மாட்டானா, கோவப்படுவானா, கோவப்பட மாட்டானா. நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இப்போ திசா பலனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். திசா புத்தி பலன். ஒரு திசைங்கிறது என்ன, புத்திங்கிறது என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சந்திர திசை, சந்திரனை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். சந்திரன் மனோகாரகன், உடல்காரகன், தாய்க்காரகன். மனம்னா எண்ணங்கள், உடல் என்பது ராசி, தாய் என்பது ஸ்தானம். சந்திரன் தான் தாய். நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், சூரியன் தகப்பன், சந்திரன் தாய். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பகவான் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அது நல்ல ஜாதகமாக எடுத்துக்கணும். சந்திரன் அழகானவன். வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். சந்திரனுக்கு 2 விதம் உண்டு. வளர்பிறை ஒன்று, தேய்பிறை ஒன்று. வளர்பிறைக்கு ஒரு பவர் கொடுக்கும், தேய்பிறைக்கு ஒரு பவர் கொடுக்கும். சாஸ்திரத்தில் 3, 6, 8, 12 பாவகிரகத்தோடு சேர்ந்திருந்த தேய்பிறை நல்லது செய்யும். வளர்பிறை சந்திரன் சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்து அதே மாதிரி அது 3, 6, 8, 12 மறையாமல் இருந்தால் அந்த வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு நல்லது பண்ணும். முதல்ல சந்திரனுக்கு ஆட்சி ஸ்தானங்கிறது கடகராசி, சந்திரனுக்கு உச்சஸ்தானம் என்பது ரிஷபராசி. ராசியில் ரிஷபராசிங்கிறது சுக்கிர பகவானுடையது. அதில் உச்சஸ்தானம், உச்சப்பெரு சந்திரன் உச்சம் பெற்றால் நல்லது. ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் முதல்ல எடுத்துக்கணும். லக்னம் தான் முன்னுரிமை கொடுக்க முடியும். லக்னத்துக்கு அடுத்தாப்புல ராசியை எடுத்துக்கணும். அந்த ராசிநாதன் தான் சந்திரன் சொல்லுவோம். அந்த சந்திரன் எங்கே நம்ம ஜாதகத்தில் உட்காந்துருக்குதோ அதுவே ராசிநாதன். ஆனால் உங்களுக்கு உயிர் தான் முக்கியம். உயிருங்கிறது லக்னம், உடல் என்பது ராசி. ராசி தான் சந்திரன். சந்திரனுக்கு ஒரு ராசி கட்டத்தில் 9 பிரிவில் உட்காரும், 9 பிரிவாக உட்காரும். இப்போ ஒருத்தவங்க மேசராசின்னு வச்சுக்கோங்க. அஸ்வினி 1, அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4, பரணி 1, பரணி 2, பரணி 3, பரணி 4, கிருத்திகை 1, இப்படி 9 பாதங்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒவ்வொரு கட்டத்திலையும் உட்கார்ந்தனால 12, 9, 108 பாதம். இந்த பகவானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுற பாரு, அதுதான் அந்த அர்ச்சனை பண்ணுறது தான் அந்த 108 பாதங்கள். 108 அர்ச்சனைங்கிறது அதுதான். சந்திர பகவான் சொல்லக்கூடியது ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்தால் அவங்களுக்கு மனம், உடல், தாய் இது 3 நல்லது வைக்கும். அந்த 3 ஒரு பங்கு கெட்டால் 3 கெட்டவன் சொல்லுவோம். ஒவ்வொரு இடம், பொருள், ஏவல். இடம்னா அது இருக்கிற இடம், ஏவல்னா பார்வை. இடம், பொருள், ஏவல். இடம், பொருள் அதனுடைய தன்மை, அது உட்காந்த இடத்தை பொறுத்து நீங்கள் அந்த சந்திரன் வேலை செய்யும். இப்போ சந்திரன் சாதாரணமான கிரகம், மனோகாரகன். இவனுடைய மனநிலையை ஈஸியாக புரிஞ்சிங்கன்னா சந்திரன் எப்படி உட்காந்துருக்குன்னு பார்த்தா அவங்களுடைய மனநிலையை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதேமாதிரி அவங்க தாய் நிலை, தாய்க்கு சந்திரனையும் பார்க்கணும், 4ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஒருத்தருடைய மனநிலையை பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் அது அந்த உட்காந்துருக்கிற ராசி, 2வது அவனுடைய லக்னத்தையும் பார்த்துக்கணும். ராசி என்பது உடல். நல்லா புரிஞ்சுக்குங்க. உடலுடைய தன்மையை புரிஞ்சுக்கலாம். அவன் எந்த மாதிரி உடல்நம்பில் பிறந்திருக்கிறான்னு அதை கண்டுபிடிச்சிடலாம். ஊனமாக நல்லா இருக்கிறானா, எங்கே ஊனம் பட்டிருக்குதுங்கிறது இல்லை அந்த ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் 6 கூடையவனையும் சம்மந்தப்பட்டு சொல்லணும். எல்லாமே ராசி சம்மந்தப்படும். ஒரு மனிதன் நல்லவனாகிறதும் கெட்டவனாகிறதும் அவனுடைய கர்ம வினைகள். அந்த கர்ம வினையை நிர்ணயிக்கிறது தான் ராசியும் லக்னமும். ஒரு மனிதனுக்கு சந்திரன் சொல்லக்கூடியது தாய்க்காரகனாக இருந்தாலும் தாயினுடைய உறவு உண்டா இல்லை அத்து போகுமா, தாய்க்கு அற்பாயிலா தீர்க்காயிலான்னு சொல்கிறது அந்த சந்திர பகவான். இந்த சந்திரனுக்கு ஒரே கோயில் திருவையாருக்கு பக்கத்தான் இருக்கிற திங்களூர். இந்த சந்திரனுக்கு நட்பு கிரகம், பகை கிரகம்னு ஒன்று இருக்குது. நட்பு கிரகம் சொல்லக்கூடியது பார்த்தா மற்ற கிரகத்தெல்லாம் சொல்லலாம். நமக்கு சூரியன் நட்பு, செவ்வாய் பகை, புதன் பகை, குரு நட்பு, சுக்கிரன் பகை, சனி பகை, ராகு பகை, இப்படி நிறைய கிரகம் அதுக்கு பகை இருக்குது. பகவான் ஒரு மனுஷனை படைக்கும்போது எதிரிகள் அதிகமாக உற்பத்தி பண்ணி வைப்பான். நண்பர்கள் 2 பேர் இருந்தால் பகை பேர் 7 பேர் இருப்பாங்க. அப்படி தான் விதி. அதனால் அந்த பகையெல்லாம் சமாளித்து ஒருத்தர் வாழ்கிற மாதிரி அதான் வாழ்க்கை. அதான் மனோகாரகன். எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போகிறது. ஒரு மனிதனுடைய மனசை கண்டுபிடிக்கிறது அந்த விட்டு கொடுத்து போவானா போகமாட்டாங்கிறது தான் அதில் தெரியும். அந்த ராசிநாதனுடைய தன்மையும் அந்த ராசிநாதனுடைய அதிபதி கிரகத்தையும் வச்சு ஒரு மனிதனுடைய மனசை அழகாக கண்டுபிடிச்சலாம். விட்டு கொடுப்பானா, விட்டு கொடுக்க மாட்டானா, கோவப்படுவானா, கோவப்பட மாட்டானா,
இவன் எந்த அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் அனுசரித்து போவான். இங்கிருந்து இதை பார்க்கறது தான் அந்த சந்திர பகவான். ஒரு கிரகத்து சும்மா சாதனை, ஒரு கிரகத்துக்கு 108 பலாபலன் இருக்குது. ஒரு கிரகத்துக்கு 108 பலாபலன். இந்த சந்திரனுக்கு 108 பலாபலன். ரொம்ப வேகமாக செல்ற கிரகத்திலேயே சந்திரன் தான் ஃபஸ்ட்டு. அதான் மனோகாரகன். மனம் ஒரு வினாடிக்கு ஒரு வினாடி மாறுறதுனால தான் ஒரு மனோகாரகன் சந்திரன் சொல்கிறோம். அதனால் இந்த சந்திர பகவான் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்தால் அவனுக்கு நல்லது நடக்கும். கெட்டிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலாபலனை பிரித்து சொல்லணும். ஒரே கிரகத்தை வச்சு நம்ம ஒரு ஜாதகத்துக்கு சொல்ல முடியாது. 9 கிரகத்தையும் பார்க்கணும். ஆனால் நான் இப்போ சொன்ன மெத்தடு தான் இந்த ஜாதகத்துக்கு. ஒன்றும் ஜோசியம் ஒன்றும் பெரிய மேலே கிடையாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லிடலாம், தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடங்கிறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆனால் அதை சொல்கிற விதத்தில் இருக்குது. யாரும் மனசும் நோகாமல் சொல்லணும். யாரையும் சங்கடப்படாமல் ஜோசியத்தை சொன்னால் ஜோசியம் சொல்லலாம். சந்திர பகவான்கிறது திங்களூர் சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு உங்களுக்கு சந்திர தசை கெட்டு இருந்தால் நீங்கள் ஜோசியம் பார்க்கறத நேராக திருவியாருக்கு பக்கத்தால் திங்களூர் போகலாம். இல்லைன்னா திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணலாம். ரொம்ப முடியாதவங்க, எனக்கு வசதியே இல்லை, என் கஷ்டத்தில் தான் இருக்கு, அதுக்கு வழிகாட்டினா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு திங்கட்கிழமை போயிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த கஷ்ட நஷ்டம் புரியும், தெரியும், மனநிலை நல்லா இருக்கும்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.